வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 22 லெசன் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் மினிமம் 21 கேள்விகள் நேரடியாக உறுதி அப்படின்றதுக்கு பொறுப்புக்காக 2024 குரூப் 4 எக்ஸாமில் இந்த 22 லெசனில் எந்த லெசனில் எந்த ஏரியாவில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் பொறுப்பும் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் மனித உரிமைகள் அப்படின்ற யூனிட் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4ல் 115வது கொஷின் எடுத்து பாருங்களேன். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் மனித உரிமைகள் அப்படின்ற யூனிட்டில் ஒரு பாக்ஸில் இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி இந்த 22 லெசன் எடுத்து அந்த 22 லெசனில் 2024 குரூப் 4 கொஷின் எந்த ஏரியாவிலிருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ப்ரூஃபோட ஒரு சூப்பரான பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துங்க. முதல்ல அந்த 22 லெசன் என்னென்ன, அதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வருடம் நம்ம வந்து 2018 குரூப் 4, 2019 குரூப் 4, 2022 குரூப் 4, 2024 குரூப் 4 4 குரூப் 4ஆ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 30 நாளில் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் 1, ப்ளூ பிரிண்ட் 2 அல்லது ப்ளூ பிரிண்ட் 3, ஸோ 3 ப்ளூ பிரிண்ட்டாக கொடுப்போம். மொத்தம் 75 கேள்வியில் மினிமம் 50 கேள்வி வாங்குற மாதிரி லெசன்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கறது வழக்கம். ஸோ அதன் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம சொல்கிற மாதிரி 50 கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. அதே விஷயத்தில் இந்த வருஷமும் நம்ம ப்ளூ பிரிண்ட் 1 ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 22 லெசன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 22 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 21 கொஷின் கேட்பாங்க. அதுக்கு ப்ரூஃபாக 2024 குரூப் 4 எக்ஸாமில் இந்த 22 லெசனில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃபும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ப்ரூஃப் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் இதே 22 லெசனில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ப்ரூஃபும் நம்ம கொடுக்க தான் போகிறோம். அதுக்கு தான் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன். சரிங்களா? ஸோ இப்போ ப்ளூ பிரிண்ட்டோட முதல் லெசன் என்ன அப்படின்னு கேட்டால், 9ஆம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் மனித உரிமைகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எந்த நம்மளுடைய சிலபஸில் மொத்தம் 6 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 4வது யூனிட்டில் வந்துடும். சரிங்களா? 4வது யூனிட் என்னன்றதை நான் பின்னாடி சிலபஸ் காட்டுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மனித உரிமைகளில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகம் எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிட் இருக்கும். எல்லாம் படிக்கவே வேண்டாம். அதில் ஒரு 5 லெசன் மட்டும் நான் பிரித்து கொடுக்குறேன். இந்த 5 லெசன் என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் அப்படியே நீங்கள் இன்டெக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 11th புக்கில். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். அதுக்கப்புறம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும். மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் வந்துடும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகமும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்திய பொருளாதாரம் மட்டும் இது கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த 5 லெசன் படிக்கிறது மூலமாக எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலான்னு கேட்டால் 5 கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி 2024 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 கொஷினும் கீழே ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ஒரு 2 கொஷின் படிச்சுட்டு நான் அடுத்த லெசனுக்கு போயிடுறேன். சரிங்களா? 119வது கேள்வி எடுத்து பாருங்கள். 2024 குரூப் 4 எக்ஸாமில்
உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் கடன் அட்டை அப்படின்னே சப்டைட்டில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1998 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மைய வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கி, அது வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் ரிசர்வ் பேங்க்கு, அதுக்கப்புறம் நபார்டு, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தமிழ்லையும் இருக்குது சரிங்களா, மைய வங்கியும் நபார்டர் வங்கியும் சரிங்களா, சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி, இதுவும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவம் அப்படின்ற சாப்டர் யூனிட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் 118வது கொஷின் எடுங்க, 2024 குரூப் 4 கொஷினில் சரிங்களா. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 228வது பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1991 அழகாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ 1991 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்த கொஷின் 120வது கொஷின் கேட்டிருப்பாங்க, 167வது கொஷின் கேட்டிருப்பாங்க, 168வது கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 5 கேள்வி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ 6 லெசன் கொடுத்தேன், 6 கொஷின் டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா, சூப்பர். இதுக்கு அடுத்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புதிய சமூகறிவியல் புத்தகம். இதில் மொத்தமாக ஒரு 16 லெசன் கொடுத்துருக்கேன். இப்போது எடுத்துக்கிட்டா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இப்போது நீங்கள் 10th சோசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லெசன் இருக்கும், எல்லாம் படிக்க வேண்டாம். நான் என்ன லெசன் இப்போ செலக்ட் பண்ணி கொடுக்குறனோ அந்த லெசன் மட்டும் படிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி, காலனி ஆதித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் அப்படின்னு ஒரு 16 லெசன் கொடுத்துருப்பேன். இந்த 16 லெசனில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6, யூனிட் 3 இப்படிலாம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நம்ம சிலபஸில் மொத்தம் 6 யூனிட்டாக இருக்குல்ல, அதில் எந்த யூனிட்டில் இந்த சாப்டர் இந்த லெசன் வருது அப்படின்றத இந்த பக்கம் சிலபஸ் வச்சு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இந்த 16 லெசன் படிக்கிறது மூலமாக எவ்வளோ கொஷின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 குரூப் 4 எக்ஸாமில் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் 18 கேள்வியே கேட்டாங்க. அடேங்கப்பா. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 16 லெசன் படிச்சிட்டா மினிமம் 15 கொஷின் கன்ஃபார்மு அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் பார்த்துருவோம். 2024 குரூப் 4 எக்ஸாமில் 128வது கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1891 அயோத்திதாசர் நிறுவப்பட்ட திராவிட மகாசபை முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும். அதில் 65வது பேஜ் நம்பர் எடுங்க. அதில் பாருங்கள், திராவிட மகாசபை என்ற இது வந்து பார்த்தீங்கன்னா என்ற அமைப்பு வந்து 1891 வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் நடத்தியிருக்காரு சரிங்களா. ஸோ நீலகிரி ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பாருங்கள், டைரக்ட் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஷின் ப்ரூஃப் காமிச்சிட்டு போயிடுறேன். தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட் லெசனில் 131வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா இதில் எழுதியிருப்பாங்க மா சிங்கார வேலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது 124வது கேள்வி எடுத்துக்கோங்க. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 130வது பேஜ் நம்பரில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றம். தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்தில் 2வது கேள்வி கரெக்டா. ஸோ அதில் பாருங்க இங்கே எழுதியிருக்காங்க தீரன் இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. இதே மாதிரி மற்ற கேள்விகளும் இங்கே ப்ரூஃபோடவே கொடுத்துருக்கேன், ஒரு முறை நீங்கள்
ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். சரிங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி படிச்சிங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. கடைசி 30 நாளில் நம்ம என்ன மாதிரியான படிக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ உங்களை வந்து மைண்ட் வாய்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களை வந்து நாங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுக்கல. இதுக்கப்புறம் 30 நாளாக படித்து, அதாவது இந்த 30 நாளில் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு சொல்லலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதில் இந்த லெசனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க, அதில் இந்த லெசன்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இல்லை நான் இது வரைக்கும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தாங்க படிக்க போகிறேன் சாமி அப்படின்றவங்க முதல்ல இந்த 22 லெசனை படித்து முடிச்சிருங்க. உங்கள் கையில் மினிமம் 21 கொஷின் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ளூ பிரிண்டில் வந்து இதே மாதிரி ஒரு 15லேருந்து 20 கொஷின் வர மாதிரி கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஓவராலாக நம்மளுடைய டார்கெட் மினிமம் 45, ஓகேவா? மேக்ஸிமம் 50. மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வரலாம், ஆனால் நம்ம டார்கெட் ஒரு 45லேருந்து 50 கொஷின் எந்த குரூப் ஃபார் எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ் பகுதியில் வரணும். அதுதான் நம்ம டார்கெட். இது வரைக்கும் ஒரு 4 எக்ஸாமாக கொடுத்துருக்கோம், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு தெளிவாக ப்ரூஃபும் காமிச்சாச்சு. இப்போ வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வரும். விட்டுட்டு ஐயோ விட்டுனே முதல்ல பார்த்துருக்கணுமே அப்படின்னு புலம்பக்கூடாது. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த லெசன்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு தெளிவாக புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு வேண்டாம், நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த 22 லெசனில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ப்ரூஃப் போடுறேன். அதையும் பார்த்துங்க, இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், அடடா போதுண்டா சாமி அப்படின்னு. ஸோ நீங்கள் படித்து முடிங்க மேக்ஸிமம் ஒரு 10 நாளில், ஓகேவா? இன்றைக்கி போடுறோமா, இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே ப்ளூ பிரிண்ட் 2 ரெடி பண்ணிடுவோம். அதுலேயும் மினிமம் 15லேருந்து 20 கொஷின் வர மாதிரி இதே மாதிரி செட்டப்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 15 நாள் அது கிடச்சிடும். அப்படியே அழகாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 40 கொஷின் ஆகிடும். ஃபைனல் ப்ளூ பிரிண்ட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்குமோ நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்றேன். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிடுச்சா? ஸோ அழகாக படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அதிக அளவு கமெண்ட் பண்ணிங்கன்னா, இந்த 15 நாள்னு சொன்னல அது நிறைய பேர் சொன்னீங்கன்னா இன்னும் 10 நாள்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது நான் ரெடி பண்ணல, நம்ம டீம் ரெடி பண்ணுது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? சரிப்பா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், PDF அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். அங்கே ஒன்றுமே இருக்காது. அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும். 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.